ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த ராகி மாவை வச்சு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்க, ஒரு கிளாஸ் ராகி மாவு எடுத்துருக்கிறேன், 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுவோம். தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சம் சர்க்கரை போடுறோம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம மாவை போட்டு கிண்டலாம். மாவை போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம கை வச்சு இப்படி பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் சுடுது. இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோங்க. கொஞ்சம் போல் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் பாருங்க. கையிலையும் ஒரு துளி ஒட்டலை, பாத்திரத்துலையும் ஒட்டாது. நம்ம இப்படி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தேய்ச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி சுடலாம். பாருங்க, இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த தேய்ச்சி வச்சது. எல்லாத்தையும் சுட்டுட்டு வந்துடலாம். இப்போ சப்பாத்தி சுட்டுட்டோங்க, சுட்டுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சப்பாத்தி சூடாக சாப்பிடணுங்க. ஆறிட்டா கொஞ்சம் ரொட்டி ஆட்டம் ஆயிரும். சுட சுட சாப்பிடணும். பாருங்க, சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.